இந்த லைன்ல இப்ப விட்டுட்டு 2 மணிக்கு கோக்கலாம். இந்த லைன்ல. விட்டுட்டு இப்போ 2 மணி. பாருங்க கடைசியில வந்து இப்ப 2 லைன்ல விட்டுட்டு 1 மணிக்கு கோத்துக்கணும். அவ்வளோதான் இந்த இது முடிஞ்சு போச்சு. இதுல இந்த மணில இதுலயும் ஒயர்லயும் விட்டுட்டு 1 மணிக்கு கோக்கலாம். அப்ப இந்த லைன் முடிஞ்சிருச்சு. தலப்பாகம் முடிஞ்சுச்சு. இந்த மணிலயும் அந்த மணில விட்டு ஒரே ஒரு மணி கோக்கலாம். பாருங்க. இந்த இடத்துல 5 மணி, 1, 2 பூ, 4 மணி பூ, இங்க ஒரு 5. இந்த மாரி முடியும் கடைசியில ஃபினிஷ். 5 மணி பூ, 2 மணி, 4 மணி, இங்க 1 மணி. கரெக்ட்டா வரும். இப்போ பேப்பர் கொஞ்சம் வச்சு, பிளாஸ்டிக் கவர் கொஞ்சம் வச்சு அழுத்தலாம். இதே மாரி வந்துச்சுன்னா, நீங்க கரெக்ட்டா போடுறீங்கன்னு அர்த்தம். இங்க பாருங்க. அடுத்த லைன் ஃப்ரெண்ட்ஸ். 1, 2 விட்டுட்டு, இந்த 3வது லைன்ல 3 மணிக்கு கோக்கணும். இந்த 2 லைன் விட்டுருங்க. 3வது லைன்ல அடுத்த லைன் ஆரம்பிக்குது. அதுக்கு 3 மணிக்கு கோக்கணும். விட்டுட்டு 2 நம்பர் விட்டுட்டு 3வது லைன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 3 மணி. இப்போ 2 லைன். இப்படிலாம் 2 லைன் கோத்துட்டு வாங்க. நான் சொல்ற வரைக்கும் அப்படியே 1, 2, 3லாம் 2 லைன் கோக்கணும். 4 மணி பூ.
இது பாருங்க கடைசி மணியில விட்டுட்டு ஒரு ப்ளூ மணி, வெள்ள மணி கோக்கணும் இந்த ஒயர்ல. ப்ளூ மணி, ஒரு வெள்ள மணி. இந்த மாரி வரும். இப்போ இந்த வெள்ள மணியில ஒயர விடணும். இந்த வெள்ள மணியில ஒயர விடுறேன். இது ஒண்ணு, இது இருக்கு பாருங்க. பாருங்க இப்ப 5 மணி 2 மணி கோக்கணும். இப்போ அடுத்து இந்த ப்ளூ மணியில ஒயர விடணும். ப்ளூ மணியில ஒயர விட்டு 2 ப்ளூ மணி கோக்கணும். பாருங்க இப்போ வந்து 1, 2 ப்ளூ மணியில ஒயர விட்டு ஒரு ப்ளூ மணி கோக்கணும். இந்த 2 ப்ளூ மணியில ஒயர விட்டு ஒரு ப்ளூ மணி கோக்கணும். இப்போ ஒரு ஒரு ப்ளூ மணி கோக்கணும். இங்க பாருங்க.
கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. இந்த சைடு வந்து 4 மணி, இதே மாரி 4 மணி இந்த சைடு வந்திருக்கு. கரெக்ட்டா இது மாரி வந்துச்சுன்னா, இது பார்த்துக்கங்க. கரெக்ட்டா வருதுக்கு பாருங்க. இந்த லைன் பாருங்க. இது 3 ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபுல்லா வந்து 2, 2 கோத்துட்டு வரணும். இந்த லைன் ஃபுல்லா. 4 மணி பூ தான் இது ஃபுல்லா. பாருங்க இது வரைக்கும் இது வரைக்கும் தான் கோக்கணும். 2 மணி பூ. இந்த கடைசி ஒரு இது விட்டுருங்க. இந்த இது வரைக்கும் 4 மணி பூ. இங்க விட்டுருக்க மாரி, இந்த இடத்துல விட்டுருக்க மாரி, இது வரைக்கும் 4 மணி பூ. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து இப்போ இந்த ஒயர்ல 3 மணி கோக்கணும். அடுத்த ரவுண்டு இந்த ஒயர்ல 3 மணி கோக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மணியில விட்டுட்டு 3 மணி 5 மணி ரவுண்டு வரும். 5 மணி பூ. இத விட்டு இந்த ஒயர்ல 3 மணி கோக்கணும். பாருங்க இப்போ வந்து 5 மணி பூ. அதுக்கப்புறமா இதே மிச்சம்லாம் 2 மணி கோட்டு இந்த இடத்துல வரும்போது மறுபடியும் இங்கே இந்த சைடில் என்ன கோத்துட்டோம் 5 மணி, அதுக்கப்புறமா 2 மணி கோக்கணும் இந்த லைன். இப்போ 2 மணி தான் கோக்கணும். ஒரு லைன் பை லைனாக சேஞ்ச் வரும். அது கவனமாக பார்த்து தான் போடணும். பாருங்கள் இப்போ வந்து 2 மணி. இதே மாதிரி இந்த இடத்துல வந்து 3 மணி, இந்த 5 மணி பூ வரும். அதுக்கப்புறம் 2 மணி கோத்து பண்ணிட்டு இந்த ரவுண்ட் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த பாருங்கள் இப்போ வந்து இந்த லைன் முடிச்சாச்சு. 5 மணி ரவுண்டு. இங்கேயும் 5 மணி பூ கோத்துட்டு இந்த முடிச்சாச்சு. இப்போ வந்து கழுத்து பகுதி நம்ம இந்த மாதிரி இருக்குது. கழுத்து பகுதியை நம்ம இங்கே அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஒயரை வந்து இந்த மணிக்குள்ளேயும் ஒயரை விடணும். இந்த மணிலையும் இந்த ஒயரை விட்டுட்டு 2 மணி கோக்கணும். இங்கேயும் 5 மணி கோக்கு தான் வரணும். 1, 2 இதில் ஒயரை விடுறேன். ஒன் 2 3 3 இதில் ஒயரை விட்டுருக்கேன். இப்போது 2 மணி, இப்போ 5 மணி பூ 2 மணி கோக்கணும். இந்த மாதிரி வரும். கழுத்து பகுதி ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை மணியில் ஒயரை விடணும். இந்த வெள்ளை மணியில் ஒயரை விடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒயரை விட்டுருக்கேன். நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்து நல்லா போட்டுங்க. இந்த வெள்ளை மணியில் ஒரு மணியில் தான் ஒயரை விடணும். விட்டு 2 வெள்ளை மணி கோக்கணும்.
நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஒயரை. இந்த மாதிரி ஒரு கழுத்து கீழே இன்னும் அழகாக வருது பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த வெள்ளை மணி இருக்குது, அதில் வந்து ஒயரை விடணும். இந்த மணியில் ஒயரை விடுறேன். இப்போது ஒரு வெள்ளை மணியும் ஒரு ப்ளூ மணியும் நம்ம கோக்கணும். கழுத்து கீழே ஒயரை விட்டுட்ட ஒரு மணியில் இப்போது ஒரு வெள்ளை மணியும் ஒரு ப்ளூ மணியும் கோக்கணும். இந்த மாதிரி வரும் பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். இப்போது இங்கே இருக்கிற ப்ளூ மணி, இங்கே இருக்கிற இன்னொரு ப்ளூ மணியில் 2 மணிலையும் ஒயரை விடணும் சைடில். இது இந்த சைடில் பண்ண மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த சைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சைடில் வரும். இந்த 2 ப்ளூ மணிலையும் ஒயரை விடுறேன். 1 2. அதுக்கப்புறம் இந்த ஒயரில் விடணும் பாருங்கள். 1 2 3. இந்த சைடில் ஒரு ஒயரை வேணும். இப்போ 4 1 2 3 4 4 ப்ளூ மணியில் ஒயர் விட்டு ஒரே மணி கேட்கணும். ஏன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 5 மணி வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் வரணும். பாருங்கள், இந்த லைன் முடிஞ்சிச்சு. கழுத்து லைனு, கழுத்து பகுதி இந்த லைன் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இன்னொன்று தான் கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். கீழே இது மாதிரி வெள்ளை, மேலே சைடில் இது மாதிரி வரும். அடுத்து 1 மணியில் விட்டு 2 மணி கோக்கணும். 2 மணி கோக்கணுன்னா 4 மணி பூன்னு அர்த்தம். 3 மணி கோக்கணுன்னா 5 மணி பூன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 1 மணியில் விட்டுட்டு 2 மணி கோத்துருக்கேன். அப்போ 4 மணி பூ. இது மட்டும் 5. ஃபஸ்ட்டு 3, அப்புறம் 5 மணி பூ, அப்புறம் 4 மணி பூ. இப்போ ஒரு ஒயரில் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மணி கோத்துட்டோம். அதுக்கப்புறம் 2 4 மணி பூ, 2 4 மணி பூ. இங்கே 5 மணி மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஒயரில் விட்டுட்டு 5 மணி பூ. அதுக்கப்புறமா 2 4 மணி பூ. இங்கே எப்படி இருக்கோ இங்கே இருக்க பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கே வரணும். இப்போது நம்ம அப்படியே கீழ் பகுதிக்கு வரணும், கழுத்துக்கு கீழே. இப்போது இந்த ஒரு ப்ளூ கலரில் மணியில் விட்டுட்டு
இது ஈஸி தான், எல்லாம் போடலாம். கரெக்ட்டா நான் பண்றது அப்படியே போட்டிங்கன்னா வரும். இப்போ 2 ப்ளூ மணி. பாருங்க. இப்போ வந்து இந்த ஒயிட் மணிக்குள்ள ஒயர விடுறேன். இப்போ ஒயிட் மணிக்குள்ள விளையாட விட்டுட்டு, இப்போ ஒரு ப்ளூ மணியும் ஒரு வெள்ளை மணியும். ஒரு ப்ளூ மணி, எல்லாம் 4 மணி பூ தான். டிஃப்ரென்ஸ் வந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். கழுத்து கீழே பாருங்கள், அப்படியே ஸ்கொயர் டைப்பில் வெள்ளை மணி அழகாக வருது பாருங்கள். இப்போது இந்த ஒயிட்டும் ப்ளூ மணிலையும் 2 ஒயரில் கோக்கணும். 2 மணியில் ஒயர் கோக்கணும். இந்த வெள்ளையும் வெளியிலையும் இந்த ப்ளூலேயும் ஒயர விடணும். இப்போ இந்த ஒயரில் ஒரே ஒரு ப்ளூ மணி கோக்கணும். இந்த சைடு ப்ளூ இருக்குல்ல, அதனால தான் இங்கேயும் ப்ளூ வரணும். அந்த இப்போ இது பண்ணும்போதே யோசிச்சு கரெக்டாக போடணும். இது பாருங்க, இதுக்கு அழகாக இந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு. இந்த ரவுண்டு அழகாக இந்த மாதிரி காற்று ஷேப்பு அழகாக வருது பாருங்க. இப்போ கரெக்டாக 2 மணியில் விட்டுட்டு ஒரு ப்ளூ மணி கோத்துட்டோம். இந்த ரவுண்டு வருது. 5 மணி 2 4 மணிரோ போட்டு கடைசியில் வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். கழுத்து கரெக்டாக வருது பாருங்க. கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பாருங்க, ஃபாலோ பண்ணி போடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். இது வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக புரியும், க்ளீனாக போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். போடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். 3 மணி, இதெல்லாம் 4 மணி பூ. 4 மணி பூ. ஃபஸ்ட்டு 3, அடுத்த ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு 3 மணி கீழேந்து வருது அப்படியே இந்த ஒயரில். இப்போ எங்கே 5 மணி பூ வருதோ அங்கே மட்டும் நீங்கள் மிச்சதெல்லாம் 4 மணி பூ தான் கோக்கணும். 4 மணினா 2 மணி, ஒரு மணியில் விட்டு 2 மணி. இப்போது 2 மணி. ஒன்று 2 பாருங்க. இந்த மாதிரி இந்த ஃபுல்லாக நம்ம இன்னும் ஒரு 4 ரவுண்டு கழுத்து ஒன்று இப்போ ஏற்கனவே ஒன்று கொடுத்தேன். இப்போ இன்னும் ஒரு 4 ரவுண்டு வந்து நம்ம 4 மணி கொடுத்து அடுத்தது 5 மணிக்கு கோக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அப்படியே கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 5 6 4 5 6 மணி பூ. இப்போ இந்த டர்னிங்கில் வந்து இப்போ நம்ம 5 மணி பூ கோக்குறோம். ஒன்று 2 3, ஏற்கனவே 2 மணி இருக்குது, அதனால் 3 மணி கோத்தா போதும். பூ கணக்கு வந்து 5 மணி.
இப்போ அடுத்தது வந்து 2 4 மணி பூ கோக்கணும். பாருங்க 5 மணி பூக்கு அடுத்தது 1 மணில விட்டு 2 மணி 4 மணி பூ. இப்போ அடுத்தது 1 மணில விட்டு 2 மணி. இதுவும் 4 மணி பூப்பா. 2. இப்போ ஒரு இதில் இப்போ இருக்கிற மாதிரி இங்கே 5 மணி பூ மாதிரி இங்கேயும் நம்ம 5 மணி பூ கோக்கணும். 3 மணி கோக்கணும். ஒன்று 2 3. இந்த பாரு. இப்போ இந்த சைடில் அப்படியே 2 மணி வரா மாதிரி இங்கே நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து 4 மணி பூ கோத்துட்டு வாங்க. இது வரைக்கும் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் அப்படியே 2 2 விட்டுட்டு 4 மணி பூ. எப்போ சேஞ்ச் வருதோ நான் அப்போ சொல்கிறேன். 4 பூ போட்டு வாங்க. இந்த சைடில் எப்படி இருக்கோ அதே தான் இந்த சைட்லேயும் வரணும். இப்போ 2 மணி. பாருங்க. நான் இது வரைக்கும் போட்டு காமிக்கிறேன். இந்த லைன் முடிச்சாச்சு. இந்த லைன் அப்படியே இந்த மாதிரி 5 லைன் போட்டு இந்த மாதிரி போட்டு இங்கே பிடிச்சி வச்சு கழுத்து பகுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர் உள்ளே வச்சு கொஞ்சம் அடைக்கலாம். இப்போ அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு இங்கே அடைச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த லைனுக்கு போகலாம். இப்போ பாருங்கள் இந்த லைன் முடிச்சிருக்கோம் கடைசியாக முடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்தே நம்ம அப்படியே மேலே வந்து இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஒயரில் 2 லைனு, இந்த லைனில் 1 மணி கோக்கணும். இதில் 2 மணி, இதில் 1 மணி. ஒயர் எதுவும் விடக்கூடாது. அப்படியே நேராக கோத்துட்டு வர்றோம். 1 இந்த சைடில் 2 மணி, இந்த மாதிரி 3 லைன் கோக்கணும். ஒன்று 2 இன்னும் 1 லைன் கோக்கணும். ஒன்று 2 3
பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு ஒயர்ல ஒரு ப்ளூ மணி, மிடில்ல ஒரு வெள்ள மணி, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ மணி கோக்கணும். ஒரே ஒயர்லயே 3 மணி கோக்கணும். அப்படியே சைடுல வரதுக்காக. இந்த இந்த மணி இது மாரி கோத்து. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முடிச்சாச்சு லைனு. இந்த மாரி கோத்துருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு வெள்ள மணி இந்த சைடுல திருப்பிட்டு, ஒயர ஒரு வெள்ள மணி, 2 ப்ளூ மணி கோர்த்துருக்கேன். எல்லாம் அந்த 4 மணி பூ தான் போடணும். இப்போ இந்த இடத்துல அப்படியே சைடுல திருப்பிட்டு 3 மணி கோத்துட்டோம். இப்போ அடுத்தது இந்த சைடுல விடுறோம். மணில விடுறோம். இப்போ 2 மணி, 4 மணி பூ. இங்கே அடுத்தது இந்த ரோ கொட்டு வந்தோம்னா அதுலயே தான் இந்த சைடுலயும் வரணும். அப்படியே வரும் அது. இப்பயும் 2 ப்ளூ மணி. 4 மணி பூ தான். பாருங்க இந்த மாரி தான் போடணும். இப்போ 1, 2 2 இதுலயும் ஒயர கோர்த்து 1 மணி கோக்கணும். கடைசி ஒரு மணி கோக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கா பண்றதுக்காக இது ஈஸியா வரும். அதுக்காக இப்படியே நம்ம கோக்கணும். இந்த லைன் அப்படியே ஈஸியா வரதுக்காக கோக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் 5 லைன் வரும். அதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைன் முடிச்சிடலாம். 2 லைன் 4 மணி பூ லைன் வந்து 2 லைன் போட்டுக்கணும். இங்க பாருங்க. இது இந்த லைன் அதே மாரி இந்த 2வது லைன் போட்டு வந்தோம்ல, அதே மாரி தான் 3வது லைனும் 4 மணி பூ. கடைசியில ஒரு வெள்ள மணியும், ஒரு ப்ளூ மணியும் திருப்பி இந்த ஒயர்ல போட்டு வரணும். இதே இந்த ரவுண்ட் மாரி தான் இதுவும் போடணும். நானும் போடுறேன், நீங்களும் போடுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1, 2, 3 3 லைன் நம்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லைனும் இதே மாரி தான். இந்த ஒயர்ல இப்ப எடுத்துக்கணும். இந்த சைடுல வரும்போது இந்த ஒயர் எடுத்துக்கணும். அப்படியே டர்ன் பண்ணிக்கணும். இது பேசிக்கா எல்லாருக்கும் இப்போ பண்றது தான். இப்போ வந்து இந்த ஒயர்ல இப்போ கோக்கணும். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஒரு வெள்ள மணி, 2 ப்ளூ மணி. பாருங்க. ஒரு வெள்ள மணி, ப்ளூ மணி. அதே மாரி இந்த லைன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த லைன் வரைக்கும் நீங்களும் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்க 1, 2, 3, 4 4 லைன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லைன் 5வது லைனுக்கு இந்த ஒயர
இப்படி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து குறுகி வரும். அதனால இந்த ஒயர்ல 5 மணி பூ கோக்கணும். 3 மணி இந்த ஒயர்ல 3 மணி 5 மணி பூ 3 மணி ப்ளூ பண்ணிக்கோ. 1 2 3 பாருங்க 5 மணி வரும் இந்த இடத்துல. ஏன்னா குறுகி இப்போ வந்து அப்படியே உடம்பு இப்படி குறுகி வர்றதுக்காக. அடுத்த லைன்ல இருந்து நம்ம 4 மணி கோக்கணும். அப்புறம் 2 மணி கோக்கணும். இப்போ 2 மணி கோக்கணும். ஒரு ரவுண்டுக்கும் பார்த்து பார்த்து தான் நீங்க போடணும். இப்ப பாருங்க. இப்போ ஒரு 2 ப்ளூ மணி. இப்போ 2 ப்ளூ மணி. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் லைன் ரவுண்டு. இதுல வந்து இந்த ஒயர்ல 2 வெள்ளை மணி கோக்கணும். இப்படி வரணும். இந்த 2 வெள்ளை மணி 2 வெள்ளை மணி கோக்கணும். இப்போ இந்த மாதிரி ஷேப் வந்துன்னா உங்களுக்கு கரெக்டா வருதுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த இது முடிச்சாச்சு. இப்போ இந்த லைனுக்கு இப்படி வரப்போறோம். இந்த லைனுக்கு இப்படி வரப்போறோம். இப்போ இந்த ஒயர்ல இந்த மணில ஒயரை விட்டுணும். இப்போ இந்த ஒயர்ல 3 மணி கோக்கணும். 5 மணி பூ. அஞ்சு மணி பூக்கும். இது அப்படியே அடிபாகம், காலுக்கு அடிபாகம் கோக்குறோம். அதனால வந்து மாறி மாறி தான் வரும். இது பாரு, இந்த மாதிரி வரும் 5 மணி. இப்போ அடுத்தது இதுல விட்டு 2 ப்ளூ மணி கோக்கணும். இது அப்படியே கீழ்ப்பகுதி, கால் பகுதி அடிபாகம். இப்போ 2 ப்ளூ மணி கோக்கணும் இந்த ஒயர்ல. அப்புறம் இதுல பாருங்க, இதுல ஒயரை விட்டுட்டு 2 ப்ளூ மணி கோக்குறோம்.
இப்போ அடுத்தது லாஸ்ட்டு. பாருங்க ப்ளூ மணி. இப்போ ப்ளூ அண்ட் ஒயிட். ஒரு ப்ளூவும் ஒயிட்டுக்கும். ப்ளூ ஒயிட்டு கோக்கணும். இப்போ கடைசியில் இப்போ 5 மணி மாதிரி இதுவும் 3 மணி 5 மணி 3 மணி கோக்கணும். 1 2 3. பாருங்க இப்படி வரும். இந்த லைன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த லைன் அதே மாதிரி வரணும். இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். இங்கே பாருங்க இப்போ வெள்ளை ப்ளூ அதே மாதிரி போட்டு இங்கே 5 மணி வரைக்கும் அதே மாதிரி தான் இந்த லைனும் வரணும். இப்போ நம்ம இந்த சைடு அப்படியே ப்ளூ லைனில் விடுறோம். ப்ளூ மணியில் இப்போ இங்கே வெள்ளை மணி, ஒரு வெள்ளை மணி, ஒரு ப்ளூ மணி கோக்கும். இது அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது பாருங்க அப்படியே டர்ன் ஆகுது. இங்கே இந்த சைடு எப்படி இருக்கோ அதே தான் இந்த சைடு வரணும். கடைசியில் 5 மணி வரும். இந்த இடத்துலையும் கடைசியில் 5 மணி வரும். இந்த சைடில் என்ன இருக்கோ அதே தான் இந்த சைட்லேயும் வரணும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த 5 லைன் வரும். இது பாருங்க இந்த 5 மணி ரவுண்டை முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஒயரில் அடுத்த ரவுண்டு அடுத்த லைன் வந்து இந்த ஒயரில் விடணும். இப்போ பாருங்க இதில் விட்டுட்டு இப்போ அப்படியே இந்த மேல் நோக்கி வரணும். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கம்ப்ளீட் பண்ண மாதிரி இப்போ இந்த கம்ப்ளீட் பண்ண அடுத்த லைன். இப்போ இந்த ஒயரில் 2 ப்ளூ மணி கோக்கணும். எப்படி டர்ன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒயரை மாற்றிக்கணும் நம்ம. இப்போ 4 மணி பூ தான். 4 மணி பூ இதில் அப்படியே மேலே கொண்டு வாங்க. மேலே அப்படியே மேலே சைடில் விடணும். இந்த சைடில் விடக்கூடாது. இது மேலே விடணும். பாருங்க இப்போ 2 மணி 4 மணி திருப்பி ப்ளூ மணியில் விடணும். இப்போ வந்து திருப்பி எல்லாம் இந்த லைன் ஃபுல்லாக ப்ளூ மணி தான். ரெண்டு மணி
இங்க பாருங்க. இதே மாரி. இதுவரைக்கும் ஃபுல்லா அப்படியே வந்து 4 மணி பூ தான் போட்டு வரணும். போடுங்க. இந்த லைன் ஃபுல்லா 2 லைனு. திருப்பி இந்த ஒயிட்ல விட்டு 2 மணி கோக்கணும். 4 மணி பூ. இப்படி வரணும் அப்படியே. இந்த 2 மணி தான் கோக்கணும். 4 மணி பூ. இந்த மெல்ல மணி வரைக்கும் கோருங்க. 2 மணி 4 இந்த பாகத்து இப்படி வரும். இப்படி வருது பாருங்க. இந்த மாரி போர்ஷன். அப்படியே போர்ஷன். இந்த சைடுல நம்ம என்ன கோக்குறோம் தான் அதே தான் இந்த சைடுல வரும். இந்த ஒயர் நான் கட் பண்ணிட்டு வேற புது ஒயர் போட்டு வரேன். இது இருக்கு பாருங்க. இத அப்படியே போட்டு வாங்க. இது அப்படியே வரும். எல்லாம் அப்படியே இந்த 4 மணி பூ தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த 2 லைன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த சைடு அப்படியே திருப்பிக்கங்க. திருப்பிட்டு இந்த 3வது லைன். 3வது லைன் ஃபுல்லா நம்ம இடையில 5 மணியும் வராது. ஃபுல்லா நம்ம வந்து அம் அந்த 4 மணி பூ தான் இது ஃபுல்லா. இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க பாருங்க. அடுத்த லைன். இங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஃபுல்லா இங்க வந்து 2 மணியா தான் கோத்துட்டு வரோம். 2 மணியா ஒரு ஒயர்ல விட்டுட்டு இது வரைக்கும் நம்ம 2 மணி கோத்து வரலாம். அடுத்த லைன். இது முடிச்சுட்டேன். இந்த பேசிக் இதுல வந்து இதுலயும் நம்மளுக்கு 5 மணி வரல.
இதில் ஃபஸ்ட்டில் தான் 5 மணி வந்தது. செகண்ட் ரவுண்டும் நம்ம 3 மணி ரவுண்டு தான் கொடுத்தோம். இப்போ அடுத்ததும் அதே 1 மணிக்குள்ள விட்டுட்டு 2 மணி. 2 மணி கணக்குன்னா 4 மணி பூன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த லைன்லேருந்து இங்கே சைட்லேருந்து அப்படியே இந்த ஃபுல் ரவுண்டு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். வாங்க போடலாம். இந்த மாதிரி ஷேப் இது. பாருங்க, இந்த மாதிரி ஷேப் இது. இந்த பகுதிக்கு இப்படி வரும். இது நம்ம அப்படியே உடம்பு பகுதி அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வருவோம். கழுத்து பகுதி, தலைப்பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சைடு உடம்பு பகுதி வரும். அப்படியே அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வருவோம். அதுக்காக தான் இது. அப்படியே மாற்றி மாற்றி இது ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த ஒயரில் விட்டுருக்கேன். இப்போ அடுத்த ரவுண்டு. பாருங்க, இப்போ வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒயரை விட்டுட்டு இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் கோத்துட்டு வந்துடுறேன். 1 மணியில் விட்டுட்டு 2 2 மணியாக கோத்துட்டு இது வரைக்கும் அடுத்த லைன் வரைவ இது வரைக்கும் கோத்துட்டு வாங்க. நானும் கோத்துட்டு வரேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லைன் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒயரில் கோத்துட்டு இப்படி அப்படியே திருப்பிக்கணும். திருப்பி நம்ம இன்னொரு ரவுண்ட் அப்படியே. இதுவும் அதே மாதிரி இந்த லைன் முடிச்சிட்டோம். 1 2 3 லைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைனும் நம்ம வந்து 4 மணி பூ தான். இதில் ஒயரை விட்டுட்டு இங்கே டர்னிங்லேருந்து இந்த இதில் மாட்டிட்டு 2 மணி கோக்கணும். 4 மணி பூ. இந்த ரவுண்டு ஃபுல்லாக அடுத்த ரவுண்டும் பார்த்துங்க. நான் எந்த ரவுண்டில் வரேன்னு சொல்லிட்டு வெள்ளையில் 1 2 இது 3. இப்போ அடுத்தது ரவுண்டு. இந்த ரவுண்டும் நம்மளுக்கு அந்த பேசிக் பீட்ஸில் போடுவோம்ல 3 2 அதே மணி தான், அதே ஃபார்மேட்டு. நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே இப்போ சேஞ்ச் இல்லாமல் அப்படியே கோத்துட்டு வாங்க. எப்போ 5 மணி வருதோ சொல்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபுல்லாக நம்ம இந்த ரவுண்டு தான். இந்த ரவுண்டு ஃபுல்லாக 2 மணி ஒரு ஒயரில் விட்டுட்டு 2 மணி கோக்கணும். 4 மணி பூ. இது ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே தான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இதை முடிச்சாச்சு. இந்த லைன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் அழகாக வந்திருக்கு. இது வந்து 1 2 3 நம்ம வந்து லானமணி பூ தான் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். இது போட்டு முடிச்சிருங்க, ஈஸி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 1 2 3 இந்த 3ம் நம்ம வந்து இந்த பேசிக் பீட்ஸில் பண்ணோமே அதே 3 இது மட்டும்தான் 5 லைன். ஃபுல்லாக வீடியோ க்ளீனாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வீடியோவில் இன்னொரு பார்ட்டு பார்க்கலாம். இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்க. கண்ணு மூக்கு டாபர்மேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை அதுக்குள்ளே நீங்கள் இது வந்து பிளாஸ்டிக்கோ இல்லை இது காட்டன் கிளாத்தோ வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.